சவுக்கு ஊடகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டன. 2 முறை குண்டர் சட்டத்தில் நான் அடைக்கப்பட்டேன். என் வீட்டில் கழிவு நீரும் மனித மலமும் ஊற்றப்பட்டது. அதன் பிறகு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையே மீண்டும் இந்த சேனலை சவுக்கு மீடியாவை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனலில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் திரு ஜெயபிரகாஷ் மற்றும் விஷுவல் எடிட்டர் திரு சத்யமூர்த்தி ஆகியோர் நேற்று இரவு 11:30 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு கே நகர் காவல் நிலையம் மற்றும் V5 திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அவர்களது 2 இருசக்கர வாகனத்தோடு அழைத்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். என்ன அஃபென்ஸ் என்று கேட்டபோது 2023இல் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினார் என்று V5 திருமங்கலம் காவல் நிலையத்தில் சொல்கின்றனர். உங்களை போன்ற ஒரு கேமராமேன் தான் ஜெயபிரகாஷ். ஒரு ஊடகத்தில் பணியாற்றும் போது ஒரு வீடியோ கேமராமேனா பணியாற்றும் போது அந்த ஊடகத்தில் பேசுற விஷயங்களுக்கு கேமராமேனும் விஷுவல் எடிட்டரும் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் என்பது கேமராமேன்களான உங்களுக்கு நன்றாக தெரியும். வழக்கறிஞர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்ற பிறகு இல்ல இவங்க 2 பேரும் என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயங்கன்னு கேட்டா ஜெயபிரகாஷ் கிட்ட 2023ல டி நகர்ல ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போன ஒரு ஃபுட்டேஜா காட்டுறாங்க. அப்படியே இருந்தாலும் ஃபைன் போட்டாங்கன்னா அவர் கட்ட போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அண்ட் இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணியாமல் சென்றதற்காக இரவு வீட்டுக்கு சென்று ஒரு 2 உதவி ஆணையர்கள் தலைமையில் போய் அவங்களோட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான தேவை என்ன?